ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம நாளைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு சஸ்பென்ஸான இடத்துக்கு போகிறோம். அது வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அது வந்துடும். இன்றைக்கி நைட்டு 11 மணிக்கு ட்ரெயின் ஏறுறேன். இப்போ ஒரு மணி ஒரு 9:30 ஆகுது. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. நம்ம போகும்போது அப்படியே பேசிக்கிட்டே போகலாம். வாங்க போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ ட்ரெயினோட பெட்டிக்கு வந்திருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக வந்துட்டோம். இன்னொரு 1 கிலோமீட்டர் நடந்தால் போதும், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் தான் இருக்கோம். ஈரோட்லேருந்து வெள்ளைக்கோயில் போகிற ரூட்டில் ஒரு கோயில் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அது என்ன கோயிலுன்றது நான் அங்கே போய் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கா. நடக்கிற இடமே ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு, பச்சையப்பனையும் பார்த்தாச்சு. என்ன கோயில்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வந்துட்டார் போட்டோகிராஃபர், போட்டோ எடுக்க. அவன் கேமரா வச்சு எடுக்கியா? இல்ல ஆத்துல குளிக்கவா இல்ல எடுத்துட்டேன். ஆமா ஒரே சூப்பரா நான் செல்லு கட்டி வச்சிருக்கேன். ஏய் ஒரு துளி கரண்டி வேணுமா? துளி கரண்டி தக்காள வேணும். காலையில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகியாச்சு. கோயிலுக்கு இனிமேல் போகணும். அண்ணன் பாப்பாவுக்கு கோயிலில் மொட்டை எடுக்கிறாங்க. நம்ம எந்த கோயிலில் கரெக்டாக இருக்கோன்னா நாட்ராயன் கோயில், ஈரோட்லேருந்து வெள்ளைக்கோயில் போகிற வழியில் இந்த கோயில் இருக்குது. நாங்கள் எப்போயுமே ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே கிடா வெட்டுவோம். அந்த இடத்துல தான் கிடா வெட்டிகிட்டு இருக்காங்க. கோயிலில் வெட்டிட்டு இங்கே வெட்டிகிட்டு இருக்காங்க. டக் டக்குன்னு கூட சவுண்டு கேட்குது, அந்த வெட்டுற சவுண்டு. நாங்கள் போயிட்டு சும்மா பார்த்தேன், அவ்வளோதான், வீடியோலாம் எடுக்க வேணாம்னு நினச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்கே போகிறோன்னா மொட்டை ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு மத்தியானம் விருந்து சாப்பிட்டு ஊருக்கு கிளம்ப போகிறோம். கோயிலை உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டுறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோயில் இந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜாலியாக இருக்குது. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. அப்படியே இப்படி வந்தோன்னா கோயிலுக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது. இங்கே தான் கிடா வெட்டினாங்க. இங்கனக்குள்ளே வெட்டினாங்க, சாரி. இங்கே வெட்டிட்டு சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக வெட்டினாங்க. அந்த இது வீடியோவில் காட்டியிருப்பேன். இதுதான் கோயிலோட கோபுரம். எத்தனை கோபுரம் இருக்குன்னு தெரில. கோபுரத்துக்குள்ளே போகலாம். சூப்பராக இருக்குது கோயில் பார்க்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் இருக்குடா வச்சுருக்கான். இதுக்கு முன்னாடி வந்தோம்ல அவ்வளோ. படம் உள்ளே வந்தாச்சு. இங்கே முன்னாடி ஒரு தொட்டில் இருக்குது. அப்படியே உள்ளே போகலாமா?
இப்போ நாங்கள் கோயிலுக்கு அப்படியே பேக் சைடில் வந்து அப்படியே சும்மா நடந்து போகிறோம். அப்படியே கோயிலை சுற்றி ஒரு பாதை இருக்குது, அது வழியாக அப்படியே நடந்து வரோம். சுற்றி வரும்போது அங்கங்கே வந்து ஒரு சின்ன சின்ன கோயில் இருக்குது. சூப்பராக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது, மைண்ட் ரிலாக்ஸாக, எந்த நாய்ஸும் இல்லாமல் இயற்கையோடு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கோயிலில். ஜாலியாக இருக்குது, உங்களுக்கே அந்த அமைதி தெரியும், எந்த நாய்ஸுமே இல்லை, அமைதியாக ரிலாக்ஸாக இருக்குது. நம்ம கோயிலே ரொம்ப நேரம் இருந்துட்டோம். இன்னும் மொட்டை போட்டிருக்காங்களா இல்லைன்னு தெரில. மொட்டை போகிற இடத்துக்கு வந்தாச்சு. போட்டிருக்காங்களா இல்லையான்னு தெரியல, போய் பார்க்கலாம் வாங்க. தண்ணிக்கு வைக்கிறேனே கையை மட்டுமே தண்ணி. இப்போ இன்னொன்று வந்துருச்சு. நீ உட்காரு. இங்கே நிறைய நாய்க்குட்டி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் எல்லாமே வந்துட்டு பெண் குட்டி, ஆண்குட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க போல், இதை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பாருங்கண்ணே எப்படி இருக்கு, சிறு சிறு ஓடிக்கவுனே கடிச்சிக்கிட்டே இருக்கு. நீ வளர்க்குறியா? இந்த வளர்ந்துதான் இருக்கு. இப்போ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஆற்றுக்கு வந்து பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்காக போயிட்டுருக்கோம். பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கொடுமுடி வந்திருக்கோம். அங்கே வந்து குளிக்கிறதுக்காக வந்திருக்கோம். குளிக்கலாமான்னு தெரில, குளிப்பாங்க, எல்லோரும் குளிக்கிறாங்க. நான் குளிக்க வேணான்னு தெரியல. சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு மணி நேரம் போல் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மத்தியானம் சாப்பாடுக்கு போகணும். என்ன பச்சைப்பா, நீ குளிக்கிறியா? இல்லை, நானே இவ்வளோ தூரம் வந்துட்டு ஆற்றை பார்த்துட்டு குளிக்காமல் போக முடியுமா? இறங்கி ஒரு நீச்சல் தான். சரி, ஓகே, இப்போ குளிக்கலான்றேன். ஆமாம், இல்லை இறங்க போகிறோம். பாருங்க சொர்க்கமே பாருங்க, தண்ணியில் ஆழமே இல்லை. பச்சிப்பா கொஞ்சம் நல்லா தான் கிடக்கு. அவ்வளோதானா? அவ்வளோதான், நம்ம குடிப்போமே. குடிச்சு மேலே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டோம் நம்ம கடைசியாக. ஆமாம், அது தண்ணி நான் ஆசைப்படுவேன். பரவாயில்ல. எப்படி போகணும்? மூக்க பொத்திக்கணும், உனக்கு மூக்க பொத்துற ஆப்ஷன் இல்ல. ரெடி 1 2 3 பாக்கெட் ஃபுல்லா ஃப்ளாஸ் அஸ்ஸா முஸ்ஸா ஆல்பர்டோ அஸ்ஸா எல்லாரும் இப்ப கோயில விட்டு
கிளம்புகிறோம். ஓ